அங்க துப்பாக்கி நிமிர்ந்தா பிணந்தா சாயும். இது சரித்திரம். இன்னைக்கு துப்பாக்கிய சாஞ்சுதே ஏப்பா? நம்ம மானத்தை பறிச்சவனோட உயிரை பறிக்கிறேன்னு புறப்பட்டீங்க. அந்த வேகத்துக்கு என்னப்பா சோதனை? மகுடிக்கு பாம்பு மயங்கும் பாத்திருக்கேன். அந்த பயலோட பாட்டுக்கு நீங்க மயங்கினீங்களே, என்னப்பா காரணம்? யாரவன்? சொல்லுங்க, யாரவன்? நீ இவளை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னல. நான் தான் அவரை தேடி வந்தேன். நான் அவரை மனசார விரும்புறேன். இந்த பிச்சைக்கார பயலையா? ஊர் பேர் தெரியாத அனாத பயலையா? என் கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டிய. உன் கனவுல கூட நீ நினைக்கிறது நடக்காது. ஐயா, என்கிட்ட பணம் இல்ல, ஆனா பாசம் இருக்கு. விரும்புற பொண்ண காதலிக்கிறது தப்பா? காதல் காதல். யாரு யாரடா காதலிக்கிறது? அவர் அடிக்க உனக்கு உரிமை இல்ல. நீ ஒரு ஏன் நிறுத்திட்ட? நான் ஒரு காட்டு முராண்டி கொலவரி பிடிச்சவன் சொல்றியா? போயிட்டு முடியாது. எங்களை பிரிக்க உன்னால முடியாது. நான் வாழ்ந்தா இவரோட தான் வாழ்வேன். லட்சுமி, இது நிச்சயம் சத்தியம். எங்களை பிரிக்காதீங்க. லட்சுமி, இவன் உயிரோட இருந்தாதானே நீ வாழ்வ. டேய், பிடிக்கடா. ஐயா, நான் சொல்றத கேளுங்க. அண்ணே, அவர் விட்டுடுங்க. அண்ணே, அவர் விட்டுடுங்க. ஐயா, நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஐயா, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே, ஒண்ணு ஆகலையே. நல்லா இருக்கம்மா, வா போகலாம். அக்னியே ஸ்வாஹா அக்னியே இதன் நமம வருணாயே ஸ்வாஹா வருணாயே இதன் நமம இந்திரே ஸ்வாஹா இந்திரா இதன் நம. ராஜினி வந்துட்டேன். நவக்கிரக ஐயா, இவங்க காதலிச்சதை தவிர வேற எந்த பாவமும் செய்யல. அது மட்டும் இல்ல, செத்துட்டுதான் நினைச்ச முத்தப்பாவை உயிரோட உங்க தங்கச்சி பார்த்ததும் அவங்க உடல்நிலையும் குணமாயிடுச்சு. அதனால இந்த கல்யாணத்தை நான் தான் ஏற்பாடு பண்ணேன். தயவு செஞ்சு நீங்க சம்மதிக்கணும். இந்த கல்யாணம் உங்க முன்னாலேயே நடக்கணும். நாட்டாம சிறை வாழ்க்கை என்ன திருத்திருச்சு. அதனாலதான் கல்யாணம் கேட்டோன்னா ஓடோடி வந்தேன். நல்லா நடத்துங்க. எல்லாரும் வாங்க. மாப்பிள, தாலியை கட்டுங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம்.
மாடசாமி, ஐயா இந்த நேரத்துல முத்தப்பா, யாரா அவன்? யாரு? உன்னை போலவே ஒருத்தன் இந்த ஊருக்கு திடீர்னு வந்திருக்கானே, அவன் தான். என்ன போலவே ஒருத்தனா? கனவுல பாத்தியா? இல்ல, என் கண்ணால பார்த்தேன். கண்ணாடி வேற போட்டிருக்க. முத்தப்பா, பெண்ணை எப்படிடா முடியும்? ஓ, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி எப்படி? உலகத்துல ஒரே மாதிரி உருவத்துல ரெண்டு பேர் பிறக்கிறது இல்லையா? பிறக்கலாம், அதையும் நம்பலாம். ஆனா அருவி கரையில, ஆலமர தோப்புல, பாறை உச்சியில நீ பாடின அதே பாட்ட, அதே ஆலோலத்தை அவனும் பாடினானே, அது எப்படி? அவன் எப்படி பிறந்தான்? சொல்லுடா, சொல்லு. அவரை அடிக்காதீங்க, அவரை அடிக்காதீங்க, அண்ணா அவரை விட்டுருங்க அண்ணா, அண்ணா அவரை அடிக்காதீங்க, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அது வரைக்கும் அடிப்பேன். அண்ணே, நீ எங்க நெஞ்சில் அடிச்சது போதாதா? எங்க வாழ்க்கையை சின்னாபின்ன பண்ணது போதாதா? போ வெளியில, முதல்ல வெளியே போ. போக மாட்டேன். உனக்கு இவனுக்கு எப்படி ஒரு அவமான சின்னம் பிறந்ததுங்கிற உண்மை தெரியாம நான் போகவே மாட்டேன். எப்படி பிறக்க முடியும்? நாங்க காதலிச்சோம், ஆனா அதைத்தான் நீ அழிச்சிட்டியே. நாங்க விட்ட கண்ணீர் ஆறா மாறி இருக்கலாம், ஆளா எப்படி மாற முடியும்? அண்ணே, நீ செஞ்ச கொடுமைய கொஞ்சம் நினைச்சு பாரு. ராஜலிங்கம், என்னது? இதுக்கு பேர் தாண்டா வஞ்சம், சபதம், பழிக்கு பழி. என்னென்ன சொல்றீங்க? எனக்கு கூட புரியலையே. புரியல? எனக்கு நீ ஒரே தங்கச்சின்னு உன்னை நான் சீராட்டி வளர்த்தேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ பிச்சைக்கார வலையில சிக்கன, என் முகத்துல கரிய பூசின. ரெண்டு நெருப்பு தானே மெழுகுவத்தி சூரியங்கிட்ட சொந்த கொண்டாட முடியுமா? அதனாலதான் உங்களை பிரிச்சேன். அத கல்யாணமே முடிஞ்சு போச்சே, பழைய கதையை ஏன் பேசுறீங்க? கல்யாணம் அது எப்ப முடிஞ்சது? நான் சிறையில சித்திரவதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தானே. உன் காதலன நான் கொன்னேன், இது என் மேல சுமத்தப்பட்ட குத்தம். ஆனா இப்ப இவன் உயிரோட இருக்கானே, அப்ப நான் அனாவசியமா தண்டனை அனுபவிச்சனே, அதுக்கு என்ன பதில்? அப்படின்னா கல்யாணத்தப்ப ஏன் ஆசீர்வாதம் பண்ணீங்க? அதுக்கு சம்மதம் தானே அர்த்தம்? அது ஊருக்காக நடத்தின நாடகம். ஆனா இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே கூடாது. உங்க மூலமா ஒரு வாரிசு இந்த உலகத்துல பிறக்க கூடாது. அதுதான் இப்ப என்னுடைய ஆசை. கல்கண்ட போடுவீங்கன்னு வாயை திறந்தோம், கந்தகத்தை கொட்டிட்டீங்களே. அண்ணே, தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. முடியாது. நான் சிறைக்கு போறதுக்கு காரணமா இருந்தவங்க ரெண்டு பேரையும் சாகர வரைக்கும் சிறையில் அடைக்க போறேன். வேண்டாம் அண்ணே, வேண்டாம். இனிமே எனக்கு உங்க சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம். எங்களை விட்டுடுங்க. உங்க மூஞ்சில முழிக்கவே மாட்டோம். எங்கேயாவது கண் காணாத தூரத்துக்கு ஓடி போயிடுறோம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை விட்டுடுங்க, எங்களை விட்டுடுங்க. இந்த முதல் இரவு தான் உங்க கடைசி இரவு. இனிமே தனி இரவு தான், எல்லாமே தவிக்கிற இரவு தான். எழுது